5 லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் கேன்களை கொடைக்கானலுக்குள் எடுத்து வர விதிக்கப்பட்ட தடையை மீறியதாக 4 நாட்களில் 38,000 ரூபாய் பசுமை வரியாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட மலைவாசி தலங்களுக்குள் 5 லிட்டர் குறைவான வாட்டர் பாட்டில்கள் கொண்டு செல்லக்கூடாது, கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெளிநீர்வீழ்ச்சி நுழைவாயில் சோதனை சாவடியில் வரும் மாகாணங்களில் 5 லிட்டர் குறைவான வாட்டர் பாட்டில் உள்ளதா என பரிசோதனை செய்த பின்னர் சுற்றுலா பயணிகளை கொடைக்கானல் நகரப்பகுதிக்குள் அனுமதித்து வருகின்றனர். மேலும் வாட்டர் பாட்டில்களையும் பொது சுகாதாரத்துறையினர் கடந்த சில நாட்களாக பறிமுதல் செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 5 லிட்டர் குறைவான வாட்டர் பாட்டில்கள் கொண்டு வரும் சுற்றுலா பயணிகளிடம் பாட்டில்களை பறிமுதல் செய்வதுடன் பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் பசுமை வரியும் பொது சுகாதாரத்துறையினர் வசூல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 1912 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 38,640 ரூபாய் பசுமை வரியும் பொது சுகாதாரத்துறையினர் வசூல் செய்துள்ளனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 5 லிட்டர் குறைவான வாட்டர் பாட்டில்களை கொண்டு வர வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.